வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தில் தான் ஒரு கேக்கு செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு. ஏன்னா இதில் நான் ஒயிட் சுகர் போடுறதில்ல. இதில் நம்ம வெல்லம் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பலாப்பழம் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஆட்டா மாவு இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு, எல்லோரும் சாப்பிட்லாம், நிறைய சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு கேக்கு. இது பலாப்பழ சீசன்றதுனால பலாப்பழத்தில் நம்ம பலாப்பழம் மட்டும் உரித்து வச்சு சாப்பிட்டுட்டு அது நமக்கு போதுன்ற அளவுக்கு ஆகும்போது நம்ம இந்த மாதிரியெல்லாம் பல டிஷ்ஷு செஞ்சு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பலாப்பழம் நல்லா க்ளீன் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி பழம் மட்டும் இருக்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 400 கிராம் இருக்குது. இது ஒரு 250 கிராம் ஆட்டா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராமில் ப்ரெட்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 50 கிராம் ஆயில் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கேஷ்நட்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 300 கிராம் வெல்லத்தை நல்லா மெல்ட் ஆக்கி அங்கே நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பலாப்பழம் இதில் போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் ஏலக்காயெலாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதே டைமில் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம். நான் ஏலக்காய் போட போகிறேன். இப்போ இந்த வெல்லம் மெல்ட் ஆக்கி வச்சது இதில் ஊற்றி அரைச்சிட்டு வர போகிறேன். அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது பலாப்பழம் நல்லா அந்த வெல்லத்தோட தண்ணியில் நல்லா போட்டு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நான் கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதில் போடணும். போட்டு நான் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கலக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கலக்கிக்கலாம். இப்போ இதுலேயே நான் ஏலக்காவும் சுக்கு பவுடரும் போட்டிருக்கேன். போட்டு நான் இதில் அரைச்சிருக்கேன். அது நான் சொல்ல மறந்துட்டேன். ஏலக்காவும் சுக்கு பவுடரும் இந்த பலாப்பழத்தோடு போட்டு நான் அரைச்சிருக்கேன். இனி அதில் இன்னும் கொஞ்சம் இந்த வெல்லம் காய்ச்சி வச்சது ஊற்ற போகிறேன். இனி நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது ஆட்டா மாவும் நல்லா அரைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பலாப்பழம் வெல்லம் போட்டு அரைச்சேன். அதுக்கப்புறம் ஆட்டா மாவு அரைச்சேன். அதில் ஏலக்காவும் சுக்கும் நான் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதில் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக்கு, ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு நம்ம போடணும். இப்போது உப்பு போட்டாச்சு. அப்புறம் இந்த ப்ரெட்டு 2 ப்ரெட் இருக்குது. இந்த 2 ப்ரெட்டை நான் மிக்சியில் சும்மா பொடிச்சு வச்சது தான். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு 50 கிராம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், ரீஃபண்ட் ஆயில். அதை நான் இதில் ஊற்றிக்கிடுறேன். நல்லா கலக்கிக்கிறேன். கலக்கி முடிஞ்சதும் நம்ம இந்த ஆப்ப சோடா நம்ம சோடா பவுடர் ஆப்ப சோடான்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா கலக்கிக்கிறேன். அப்புறம் இந்த நட்ஸ் கேஷ்நட்டு நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் இதில் நல்லா போட்டு நான் கலக்கிடுறேன். நானொரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் அதில் நம்ம இந்த பேட்டரை ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா செட் பண்ணியாச்சு. நல்லா நான் பேக் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம இந்த ஃபாயில் பேப்பரால் பேக் பண்ணிடணும். இல்லைன்னா இதுக்கு கரெக்டான ஏதாவது ஒரு மூடி நீங்கள் மூடினாலும் ஓகே தான். நல்லா பேக் பண்ணிவிட்டு அதில் 2-3 ஹோல் போட்டு விடுங்க. அதனால 2-3 ஹோல் போட்டுடலாம். இது நல்லா பேக் பண்ணிவிட்டு இதில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சிச்சு, நல்லா சூடாக இருக்குது. அது மேலே ஒரு ரிங் வச்சு அதுக்கு மேலே அந்த குக்கரோட நம்ம வைக்கிற பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் வச்சுட்டோம். ஒரு 50 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா மூடி வச்சுட்டு 50 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துட்டோம் கேக்கு. இப்போ பாருங்கள், கேக்கு நல்லா வந்திருக்கு. அது நல்லா விட்டு வந்திருக்கு. நம்ம அதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வைக்கலாம்.
இது எப்போவுமே வந்து நம்ம வந்து ஸ்டீமில் மட்டும் கேக்கு செய்யும்போது நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் போடணும். இதே நம்ம வந்து வெறும் பாத்திரத்தில் நம்ம கேக்கு போடும்போது ஸ்லோவில் வச்சு தான் வேக வைக்கணும், இல்லைன்னா அடி கருகிடும். இது ஸ்டீமில் வைக்கும்போது தண்ணி இருக்கான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். தண்ணி இதுக்கு மேலே ஊற்றாத மாதிரியும், தண்ணி இது வந்து கொஞ்சம் ஹைட்லேயும், அதே டைமில் தண்ணி வற்றாமல் இருக்கா, இதில் ஸ்டீம் வந்துட்டு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வேக வச்சுருக்கோம். இப்போது இந்த கேக்கு தயாராகிடுச்சு. நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான கேக்கு. நான் நிறைய டைம் இதை பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கேக்கு பாருங்கள், நல்லா இருக்குது. கண்டிப்பாக செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.